பழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அவளாய் நாம் செல்லுவோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவாக தந்து இம்மட்டும் கைவிடாத தெய்வமாக பல்வேறு நலன்களினாலே நம்மை ஆசீர்வதித்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். கடந்த வாரம் முழுவதும் பாதுகாப்பை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை தந்து வழிநடத்திய தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த புதிய நாள் புதிய வாரத்தையும் ஒப்பு கொடுத்து என்னுடைய கிருபையினால் நாம் தொடர்ந்து வழி நடத்தப்பட இறை அருளுக்காக பள்ளியில் வென்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இத்திருப்பலியிலே தகுந்த முறையில் பங்கெடுக்க நமது குற்றங்களை ஏற்று மனவருத்தப்பட்டவர்களாய் இறைவனது மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரியே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியாரும் புனித மரியாதையும் வானதூத புனிதரையும் சகோதர சகோதரியங்களையும் நம்மிறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது மனமறைய நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவாவும் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பிலே நாங்களும் விரைந்து முன்னேறி செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய காலை திருப்பலியானது நீதிதாஸ் குடும்ப கருத்துப்படி மரித்த ஸ்டெல்லா மேரி, ஜோன்தாஸ், ஆரோக்கிய மேரி, சிலுவை மேரி மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும், சாலம்மாள் ஆனந்தன் குடும்ப கருத்துப்படி மகனுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும், மகளுக்கு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கவும் மற்றும் குழந்தை வர வேண்டியும் மன நிம்மதிக்காக, அந்தோணி பீட்டர் மெடோனாட் ஆர்த்தி குடும்ப கருத்துப்படி கடந்த மாதம் முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அந்தோணி பீட்டர் மெடோனாட் ஆர்த்தி குடும்ப கருத்துப்படி மரித்த PR அந்தோணிசாமி, தோஸ்பின் மேரி மற்றும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்கிற நிலையிருக்கிற ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும், மைக்கேல் சுந்தரம் சாந்தி மேரி குடும்ப கருத்துப்படி கடந்த வாரம் முழுவதும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் கிடைக்கவும், நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும், சீலா மோனிகா அந்தோணிராஜ் குடும்ப கருத்துப்படி மருமகள் பேரன்கள் மேற்கொள்ளும் வெளிநாட்டு பயணம் பாதுகாப்பாக அமைய இறையருள் வேண்டியும்,
வில்லியம் மெர்சி குடும்ப கருத்துப்படி மகள் ஆனி ரோஸ் சிந்தியா 29வது பிறந்த நாள் நன்றியாகவும் தொடர்ந்து இறையருளால் வழிநடத்தப்பட வேண்டியும், பீட்டர் மெட்டில்டா குடும்ப கருத்துப்படி மரித்த ஜோசப் பீட்டர், சாந்தா, மதலை மேரி, இன்னாசிமுத்து, அந்தோணியம்மாள் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அந்தோணி குடும்ப கருத்துப்படி மகள் சோனியாவுக்கு சுகப்பிரசவம் நடைபெற்றதற்கு இறைவனுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து நல்ல உடல் சுகம் கிடைக்க வேண்டியும், லிதி ஜோசப் குடும்ப கருத்துப்படி போகியத்திற்கு கொடுத்த பணம் விரைவில் கிடைக்கவும், புதிய தொழில் வளர்ச்சிக்காகவும் கடன் பிரச்சனைகள் தீர இறையருள் வேண்டியும், சேவியர் எஸ்தர் ஐரின் செரின் குடும்ப கருத்துப்படி மரித்த சலேத் 20ஆம் ஆண்டு நினைவு ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மற்றும் இறைவனுக்கு நன்றியாகவும், மேரி பெர்னார்டு குடும்ப கருத்துப்படி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப சமாதானம் வேண்டியும் மற்றும் நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும், மரிய சுசீலா குடும்ப கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் மற்றும் குடும்பத்தில் மரித்த சந்தியாகு, அமலோற்ப மேரி, ஸ்டெல்லா, ஜெயசீலன் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மரியாதையா அருள் சகோதரிகள் இல்ல கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும் புதிய மாதத்தில் இறைவன் இல்லத்தையும் இல்ல தேவைகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், மரியாதையா அருள் சகோதரிகள் இல்ல கருத்துப்படி இந்த புதிய மாதத்தில் உபகாரிகளையும் அவர்கள் குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், மணிமாறன் டெனிட்டா குடும்ப கருத்துப்படி மகன் சாம் ஹாரிசனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கவும் நல்ல வரன் அமைய இறையருள் வேண்டியும், ராஜேஷ் டென்னி குடும்ப கருத்துப்படி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அருள் பிரான்சிஸ் பெல்சியா குடும்ப கருத்துப்படி தங்களது பெற்றோர் சந்தானம் சந்தனமேரி 34வது திருமண ஆண்டு நன்றியாகவும், இயேசுதாஸ் ஈவடின் குடும்ப கருத்துப்படி மரித்த அருள் தந்தையர்கள் CS மதலைமுத்து, மரியா ஆண்டனி, அருள் சகோதரர் அலெக்சாண்டர் மற்றும் மறை மாவட்டத்தில் உழைத்து மரித்த ஆயர்கள், குருக்கள் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும், குழந்தராஜ் ஸ்டெல்லா குடும்ப கருத்துப்படி நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் இறைவனுக்கு நன்றியாகவும் மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், ஜார்ஜினா போனிட்டா குடும்ப கருத்துப்படி நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் இறைவனுக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், சான்வின்பால் பியாண்டோ குடும்ப கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், பாத்திமாராணி கேத்தரின் அந்தோணிராஜ் குடும்ப கருத்துப்படி மரித்த ஜெரோம் ரொசாரியோ ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அருள்தாஸ் குடும்ப கருத்துப்படி குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும், ஸ்ரீராம் குடும்ப கருத்துப்படி மரித்த மேரி விஜயலட்சுமி மற்றும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்கிற நிலைக்கிற ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும் மற்றும் இங்கு கூடியுள்ள நம் ஒவ்வொருவரின் குடும்ப தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகம். இதோ நாம் புதியன செய்கிறோம், நம் மக்களின் தாகம் தீர்ப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 43, இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. கடலுக்குள் வழியை ஏற்படுத்தியவரும் பொங்கியெழும் நீர் நடுவே பாதை அமைத்தவரும், தேர்களையும் குதிரைகளையும் படை வீரரையும் வலிமை மிக்கோரையும் ஒன்றாக கூட்டி வந்தவரும், அவர்கள் எழாதவாறு வீழச் செய்து திரிகளை அணைப்பது போல் அவர்களை அழித்தவருமாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது.
நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன். பாழ்வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். காட்டு விலங்குகளும் என்னை புகழும். குள்ள நரிகளும் தீக்கோழிகளும் என்னை பெருமைப்படுத்தும். ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களை பாலை நிலத்தில் குடிக்க கொடுப்பேன். பாழ்நிலத்தில் நீரோடைகள் தோன்ற செய்வேன். எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் பாவங்கள் மன்னித்திடுவார். உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார். உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவில் நின்று மீட்டு காத்திடுவார். உன் உயிரை அழிவில் நின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 3 முதல் 8, 8 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகின்றேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்குத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள
நம்பிக்கையால்தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது நம் நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திக்கவும் விரும்புகிறேன். அப்பொழுதுதான் நானும் இறந்தோருடன் உயிர்த்தெழ இயலும். நான் இவற்றை ஏற்கனவே அடைந்து விட்டேன் என்றோ நிறைவு எய்து விட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகின்றேன். அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன், கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு வந்து பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னனே, உம்மை வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோயிசன் நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவளிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அருமையானவர்களே, இந்த அதிகாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் காலை வணக்கத்தையும் வாழ்த்தினையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தி அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியல. அதனுடைய ஒரு சில விளக்கங்களை நடைமுறையோடு ஒப்பிட்டு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்ம மத்தேயு எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் 21வது வசனத்தில் இவ்வாறு வாசிப்போம். இயேசு என பெயரிடுவீர் அப்படின்னு அன்னை கன்னிமரியாளுக்கு வானகத்தூதர் சொல்றாரு. அப்ப இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன என்பதையும் கீழ் வரிகள் நமக்கு சொல்லப்படும். அவர் மனிதர்களுடைய பாவங்களை மன்னிப்பார் அப்படின்னு சொல்லப்படும்.
ஆக இயேசு என்ற பெயருக்கு மன்னிப்பு அளிக்கக்கூடியவர் அப்படிங்கிற அந்த ஒரு உன்னதமான சிந்தனையை மத்திய எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே தான் பல இடங்களிலே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி பலர் பல நிலைகளிலே வந்தபோதில் நோய் நோக்காரோடு வருவாங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட என்று சொல்வார். இவ்வாறாக மன்னிக்கிற தெய்வமாக தன்னை அறிமுகப்படுத்துகிறார். சீடர்களுக்கும் கூட இந்த மண்ணுலகில் எதெல்லாம் நீங்கள் கட்டுவீர்களோ அதெல்லாம் விண்ணுலகிலும் கட்டப்படும் என்று சொல்லி அந்த பாவம் மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை சீடர்களுக்கு தருகிறார். குருக்களுக்கும் அதே ஒரு பாவம் மன்னிக்கிற அதிகாரத்தை கடவுள் வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் இன்டெலிபிள் மார்க்குன்னு சொல்லுவான், அழியா முத்திரை. ஆக மன்னிக்கிற தெய்வமாக இயேசு இருக்கிறார் என்பது தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும், ஏன் சாகுவதற்கு முன்னால் கூட பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். அறிந்தே தான் செஞ்சானுங்க, ஆனால் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த பாவிகளுக்காக அவர் மன்னிப்பு வேண்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இது விவிலியத்தினுடைய பின்னணியிலே இயேசு கிறிஸ்துனுடைய உண்மை வரலாற்றிலே நாம் பார்க்கக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. இது ஒருபுறம் இருக்க, இந்த நற்செய்தியில் அத்தனை பேரும் ஒரு விபச்சாரியை கண்முன் வைக்கிறாங்க, இயேசு நடுவில் நிறுத்துகிறாங்க. மோயிசன் சட்டத்தின்படி இவள் தண்டிக்கப்பட வேண்டியவள், கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டியவள் என்று மிகவும் கடுமையான வார்த்தையை சொல்கிறாங்க. அவள் வாழ்வதற்கே தகுதி இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கம். இனி இவள் வாழக்கூடாது, இவள் சாகணும் அப்படிங்கிறதான் அவங்கள பரிசேய சதுசே அத்தனை பேர்த்துடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்கிறார், வாழ்க்கையை கொடுக்கிறவர் கடவுள். அந்த வாழ்க்கையை, அடுத்தனுடைய வாழ்க்கையை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய எந்த விதத்திலும் அதிகாரமோ அருகதையோ தகுதியோ உனக்கு கிடையாது, எவனுக்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணிக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார், புது வாழ்க்கையை தருகிறார். இதனால் வரை வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இனி அவளுக்கு கொடுக்க போகிற வாழ்க்கையை ஒரு புது வாழ்வு. அந்த புது வாழ்வை கொடுப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். அவள் சாக வேண்டும் என்பது அல்ல. இது பல இடங்களில் ஆண்டவர் இயேசு சொல்லுவார், மனிதர் சாக வேண்டும் என்ற எண்ணம் கடவுளுக்கு அல்ல, அவன் வாழணும். அதற்காகத்தான் இந்த மண்ணுலகை படைத்தேன், ஆண்டு நடத்துங்கள் என்று சொல்லி இந்த மண்ணுலகை அவர்களுக்காகத்தானே நான் படைத்திருக்கிறேன். வாழுங்கள், நன்றாக வாழுங்கள் என்று சொல்லிதான் கடவுள் நம்மை அழைக்கிறார். புது வாழ்வுக்கு நம்மை அழைக்கிறார். புது வாழ்வை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற எந்த அதிகாரம் தகுதியும் அடுத்த மனிதர்களுக்கு கிடையாது என்ற பேருண்மையை சொல்லுகிறார். சட்டம் ஒன்று சொல்லுது, இந்த சட்டத்தையும் கடந்து மனித நேயம், மன்னிப்பு உயர்வாக கருதப்படுகிறதை சொல்லுகிறார். ஆகவேதான் பல இடங்களில் சொல்லுவார், மனிதன் ஓய்வு நாளிலும் அதிகாரம் கொண்ட கடவுளுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறான். ஆகவே சட்டம் அல்ல, மனித நேயம்தான் முக்கியம் என்பதை யூதர்களுக்கு பல இடங்களில் சொல்வார். மோயிசன் சட்டத்தின்படி இவள் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டியவள் என்று சொன்ன போதிலும் அந்த மோயிசன் சட்டத்தை தூக்கி அப்படி அப்புறப்படுத்திட்டு மனித நேயத்தை முன்னிறுத்துகிறார். வாழ்க்கையை கொடுக்கிறவர் கடவுள், தீர்மானிக்கிற அதிகாரம் உனக்கல்ல அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவோம். அவைதான் தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்றும் பல இடங்களில் சொல்கிறதை பார்க்கிறோம். அதில் குறிப்பாக ஒரு அற்புதமான ஒரு வரி மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, மனிதர்கள் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிக்காவிடில், ஒரு கண்டிஷன் போடுறார், மனிதர்களது குற்றங்களை நீங்கள் மன்னிக்காவிடில் விண்ணகத்தில் உள்ள உங்கள் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். கடவுள் எப்படின்னாவே மன்னிக்கக்கூடிய தெய்வம், பேரிரக்கமும் பேரன்பும் உள்ள அந்த தெய்வம் ஒரே ஒரு இடத்துல மன்னிக்க மாட்டா, உனக்கு அன்பு கிடையாது அப்படின்னா, நீ அடுத்தவர்களை மன்னிக்கலினா கடவுளும் மன்னிக்க மாட்டா, கடுமையாக உன்னிடம் இருப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷனையும் முன்வைக்கிறார். மன்னிக்கிற தெய்வந்தான், வாழ்வு கொடுக்கிற தெய்வந்தான்.
ஆனால் அடுத்த மனிதன் மீது நீ கொண்டிருக்கிற அந்த இரக்கம், மன்னிப்பு நீ அவனுக்கு காட்டலைன்னா நான் உனக்கு காட்ட முடியாதப்பா அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிவிடுகிறாராக. இந்த மன்னிப்பு அந்த மனிதனையே புனிதனாக்குகிற புதிய தத்துவமாக ஆண்டவர் இயேசு இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்துகிறார். இல்லை அவனுக்கு தெரியாது, பழிக்கு பழிதான், கண்ணுக்கு கண். அது மத்திய நிகழ்ச்சி நம்ம முன்னாடியே படிப்போம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இதுதான் மோசனுடைய சட்டமே, யூதருடைய சட்டமே அப்படித்தான் இருந்துச்சு. ஒரு சில உண்மைகளை மோசன் சொல்லுவார், அதை அப்படியே திரித்து இவர்கள் பரிசைகள் சதிசைகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள். அவர் போட்டது என்னமோ ஒரு 100 சட்டம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் இவர்கள் போட்டது 1000 சட்டங்களை இவர்கள் திரித்து திரித்து அதிகமான சட்டங்களை போட்டு மனிதர்களை நசுக்க ஆரம்பிக்கிறதை தான் ஆண்டவர் இயேசு எதிர்க்கிறதை பார்க்கிறோம். ஆக மன்னிக்கிற தெய்வமாக கடவுள் நம்மை மன்னிக்கிறாரு. இந்த நிமிஷம் வரை நாம் இருக்கிறோமே, நம்ம எண்ணத்தாலும் செயலாலும் எத்தனையோ குற்றங்கள், அடுத்தவர் மீது பழி சுமத்துவது எத்தனையோ காரியமாக செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் என்னை மன்னிக்கிறாரே கடவுள், அப்போ நான் அடுத்தவனை ஏன் மன்னிக்கக்கூடாது? மன்னித்து தான் பார்ப்போமே அப்படிங்கிற அந்த உரத்த சிந்தனையை இன்றைய நாள் நமக்கு கொடுக்கிறதாகவே மன்னிப்பு ஒன்றுதான் கடவுளுடைய ஒரு உன்னதமான பண்பு. நாம் கடவுளுடைய சாயலிலே இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த சாயலை வெளிப்படுத்துவோம் பிறரை மன்னிப்பதின் வழியாக. பிறரை மன்னிப்பதினால் நாம் எந்த விதத்திலும் குறைந்து போவது கிடையாது. அடுத்தவனுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கல் என்று சொன்னால், அவன் ஒரு புது வாழ்வு வாழ்கிறான் என்று சொன்னால் அது நீங்கள் கொடுக்கக்கூடிய மன்னிப்பு. அவன் திருந்தி வாழ்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை நாம் தருகிறோம். ஒரு சில பேர் என்ன மன்னிச்சாலும் திருந்த மாட்டாங்க, அவன் இருந்துட்டு போகிறாங்க, விடுங்க. ஆனால் நாம் நல்லவர்களாக இருப்போமே. அதான் ஒரு கதையில் கூட ஏற்கனவே சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு முனிவர் ஒரு ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய தேலை எடுத்து போட்டுக்கொண்டே இருக்கிறார், அது கொட்டுது, மறுபடியும் எடுத்து போடுறார், கொட்டுகிட்டே இருக்குது. அப்போ வெளியிலேருந்து பார்க்க, என்னங்கய்யா கிணத்தனமாக பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, அதுதான் தண்ணியில் போட்டுமே அந்த தேள், ஏன் எடுத்து போடுறீங்க, கொட்டிட்டு தான் இருக்குதுல்ல உங்களை அப்படின்னு சொன்னபோது, கொட்டுவது அதனுடைய இயல்பு, காப்பாற்றுவது என்னுடைய இயல்பு என்று சொல்லி அந்த முனிவர் அவனுக்கு பெருந்தன்மையை சொல்லுகிறார். ஆக நம்முடைய பண்பு நாம் வெளிப்படும். நாம் நல்லவர்களாக இருப்போமே, அவன் கெட்டவனாக தான் இருப்பான், திருந்த மாட்டாங்க. ஒரு சில பேர் அவங்க அப்படி தான் இருப்பாங்க, ஆனால் ஒரு காலம் வரும் அப்போ திருந்துவாங்க. அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய உண்மைகள் எல்லாம் உணர்ந்து ஒரு புதிய மனிதர்களாக அவர்களும் வாழ்வார்கள். அதுவரை நம்ம காத்திருந்து தான் ஆக வேண்டும், ஒரு வழி கிடையாது. ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி நாம் காத்திருந்து தான் ஆக வேண்டும். அவர்கள் திருந்துவதற்காக ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே. ஆகவே யாருமே இந்த மண்ணுலகில் கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி வாழ முடியாது. அவர்கள் முதல் வாழ்ந்த வாழ்க்கை, இடையில் வாழ்ந்த வாழ்க்கை, கடைசியில் சாக போகிறதுக்கு முன்னால் கூட திருந்தி வாழலாமே. ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போம். ஆகவே மன்னிக்கிற உயர்ந்த பண்பு கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்த பண்பு, அதை நாம் பிறரோடு பகிர்வோம். அதன் வழியாக இந்த மனித நேயம், மனித மாண்பு இந்த உலகிலே மலர வேண்டும் என்று சொல்லி இப்படியிலே ஜெபிப்போம். இறைமகனே சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் உள்ள தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவுடன் உடலெடுத்த மனிதரானார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தை வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் உயிரோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வருகிறார். அவர் ஆட்சிக்கு முடிவராது, தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவருடைய புறப்பாடுமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடு மகனோடும் ஒன்றாக ஆராதனை மாட்சியும் பெறுகிறார். இறை வாக்கினர் வாயிலாக பேசி வருகிறவரே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். காணிக்கை பாடல் அமர்வோம்.
மடிந்து பழம் தரவே எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே என்னை முழுவதும் தருகின்றேன் என ஏற்றிடுவாய் இறைவா உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய் என்னை ஏற்றிடுவாய் இறைவா உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய் வந்தேன் உந்தன் இல்லம் நிறைவா இன்று தந்தேனே தன் உள்ளம் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மடிவென்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்கிறவா, கிறிஸ்துவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீ நிரப்பியுள்ள அடியார்களுக்கும் எங்களுக்கும் கனிவாய் செவிசாய் தருளும். இந்த பலியின் பயனாக இவர்கள் அனைவரையும் புனிதப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் நமது பேரர்களால் உன் நம்பிக்கையால மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருட்களை மகிழ்ச்சியோடு எதிர்பார்க்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கிற மறை நிகழ்வுகளில் அடிக்கடி பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு ஒரு அருளை நிறைவாக பெற செய்கிறீர். ஆகவே வானகனிகளோடு நாங்கள் அனைவரும் சேர்ந்து மதுமகிமையை புகழ்ந்தேத்தி முடிவின்றியா பறைத்துறை குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வணக்க தகப்பனேவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமாயுமை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மார்வனமாக. அவர் பாடுபட ஒழுங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவன் நம்மை இரவிருந்து அறிந்து வெம்பை கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி உரிதம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் இருந்து பருகும் போதெல்லாம் நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கிற இந்த கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனவே நெஞ்சாரமாக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமாயுமை தாழ்மையோடும் என்று ஆடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிறோம் அது திரு அவையினை கூர்ந்திரலும். சிறப்பாக எங்களுடைய பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்டாய தாமஸ் அக்வேனாஸ், எல்லா திருநல்லையினராகினரோடும் திரு அவை அன்பில் நிறைவடைய செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் மரித்தோரின் ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உத்திரிக்கிற சில ஆன்மாக்களையும் இன்னும் குறிப்பாக எங்களது முன்னால் 1000 ரோஸ் ஆண்டகை அவர்களையும் நினைவு கூர்ந்திரலும். இறந்தோரின் ஆன்மாக்களுக்கு நித்திலை பாறுதலையும் விண்ணுலக பேரின்ப மோட்ச வாக்கியத்தை நீர் நல்க வேண்டுமாய் எங்களது எளிய ஜீவங்களுக்கு கொடுக்கிறோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுதும திருமுகல் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, உடைய திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் எங்களது பங்கின் பாதுகாவல புனித பிரான்சிஸ் அசிசியாரோடும் நாங்கள் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டவர்களாய் உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமரில உம்மை என்று ஆடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவர் ஒன்றைப்பு எல்லா புகழும் ஆட்சிமயம் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகனேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தினை நாம் அனைவரும் குடும்ப உணவோடு சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தார்களும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனி உடனருளுமே என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாக யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கிற பேரின்ப வாழ்வுக்காகவும் எமீப்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று நம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்திரேன். எங்களுடைய பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு தேவையான அமைதியும் ஒற்றுமையும் நிறைவாக தந்துள்ள திருவிழம் கொள்வீராக.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இருக்கிற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பெறுபெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தருளுகிற நான் தகுதியற்றவன், ஆனால் மட்டும் சொல்லியிருக்கும் எனது ஆன்மா நலமடையும். உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்விலே தாராயோ தலைவா. உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்விலே தாராயோ தலைவா. நீயே என் தேடல், நீயே என் பாடல், நீயே என் ராகம் தாளம் சங்கீதமாய். நீயே என் தேடல், நீயே என் பாடல், நீயே என் ராகம் தாளம் சங்கீதமாய். மழையாக நதியாக இசையாக வா, உணவாக உறவாக உயிராக வா. உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்விலே தாராயோ தலைவா.
ஆகினேன். நான் உந்தன் பேரன்பில் குயிலாகினேன். தாயன்பில் தலை சாய்க்கும் சேயாகினேன். நான் உந்தன் பேரன்பில் குயிலாகினேன். ஆனந்தம் ஆனந்தம் என் விழியிலும் ஒளியிலும் ஆனந்தம். பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம். ஆனந்தம் ஆனந்தம் என் விழியிலும் ஒளியிலும் ஆனந்தம். பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம். உள்ளம் என்னும் கோவிலே வாராயோ இறைவா. இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை கழுவும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட. அருள் நீரை இயேசுவே என்னை ரட்சியும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்னை கட்டிடும். தீய சக்திகள் நின்று என்னை காத்திடும். மரண வேளைகளில் என்னை கூப்பிடும். விண்ணில் நீதமும்மை வாழ்த்திடவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். புனித பிரான்சிஸ் கிறிஸ்தியாரின் சமாதான ஜெபம். இறைவா, அமைதி மன்னிப்பையும் ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும் அவர் நம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையும் இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும் துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியும் வழங்கிட எனக்கு அருள் புரியும். ஓ தெய்வீக குருவே, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருடைய அன்பை அடைய ஆசிப்பதை விட பிறருக்கு அன்பை அளிக்கவும் எனக்கு அருள்வீராக. என்னில் கொடுக்கும் பொழுது மிகுதியாக பெறுகிறோம், மன்னிக்கும் பொழுது மன்னிப்பை அடைகிறோம், மறிக்கும் பொழுது நித்திய வாழ்விற்கு பிறக்கிறோம். எனவே சுநலமற்ற வாழ்வில் அமைதி அடைகிறோம். ஆமீன். இறையேசுவர்களே, இன்று 2ஆம் திருப்பலி முடிவடைந்தவுடன் உபவாச ஜெப கூட்டமானது இருக்கும். மாலை 4 மணி முடிய அந்த நிகழ்வு இருக்கும். மதிய உணவுக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எஸ்எஃப்ஓ 3ஆம் சபை சார்ந்த உறுப்பினர்கள் மற்றும் 35, 37 அன்பிலங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த நாளை சிறப்பிக்கிறாங்க. இதற்குண்டான செலவினங்களையும் ஏற்றுக்கொள்ள முன் வந்திருக்கிறாங்க. கடந்த 2 நாட்கள் சிறப்பான ஒரு நாட்களாக மாலையிலே நடைபெற்ற அந்த தியான மறையுறையாக இருக்கட்டும் அல்லது உணவு அருந்துகிற இடமா இருக்கட்டும், எல்லா நிலையிலும் மக்களுடைய டிசிப்ளின் ரொம்ப அற்புதமாக இருந்தது. வரிசையாக வந்து நேர காலம் ரொம்பவும் குறுகிய நேரத்தில் அத்தனை பேருக்கும் பரிமாறக்கூடிய ஒரு வாய்ப்பு அத்தனை மக்களுக்கும் கிடைத்தது. இளைஞர்கள் அனைவரும் மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு அந்த நாளை செலவழித்தாங்க. எல்லாரும் நல்ல முறையிலே வரிசையாக வருவதாக இருக்கட்டும், அடுத்தவர்களுக்கு
முன்னுரிமை தருவதாக இருக்கட்டும், எல்லாம் விட்டு கொடுத்து எல்லா நிலையிலும் அவர்கள் காட்டிய அந்த ஒரு ஒழுக்க நியதிகள் உண்மையிலே பாராட்டத்தக்கது. அருத்தந்தை நம்முடைய அமல்ராஜ் அருத்தந்தை அவர்கள் ரொம்பவும் சந்தோஷப்பட்டார். ஒரு ஃபோட்டோவும் எடுத்து இது என்னுடைய பங்குக்கு நான் காட்ட போகிறேன், இவ்வளோ அழகாக சாப்பாடு இடத்துல சண்டை சச்சரவு இல்லாமல் இவ்வளோ அழகாக போகிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது மேலே பெருமையாக இருந்ததாக. பெருமைக்குரியவர்கள், நீங்கள் அந்த பிளேட் வைக்கிறது மட்டும் கொஞ்சம் இன்னும் நீங்கள் டிசிப்ளின் கற்றுக்கணும். ஏன்னா அந்த பேப்பரை வேஸ்ட்டு பேக்கில் போடவும் அந்த பிளேட்டை நீங்கள் கழுவி கொண்டு வந்து வைக்கக்கூடிய அந்த முறையில் இன்னும் கொஞ்சம் மாற்றம் இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமாக. வரக்கூடிய நாட்களிலும் அதுவும் நம்முடைய மக்களுக்கு வரும் என்ற நம்பிக்கையோடு இன்றும் மதிய உணவு வழங்குகிறோம். ஆகவே கடந்த 2 நாட்கள் இளைஞர்கள் நம்முடைய அசிசி நற்பணி இயக்கத்தார் அத்தனை பேருமாக இணைந்து இந்த நாளை சிறப்பித்திருக்கிறாங்க. அதற்குண்டான செலவினங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. ஆகவே அத்தனை இளைஞர்களையும் மனதார பாராட்டுகிறேன். நம்முடைய கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் நம்முடைய பாராட்டுகளையும் நாம் தெரிவிப்போம். ரொம்பவும் மனநிறைவார்ந்த 2 நாட்களும் சூப்பர். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இன்று மதியம் அதே போல் மதிய உணவு வழங்குகிற போதும் அதே ஒரு முறையை கையாளுங்கள். இங்கு மட்டுமல்ல, நீங்கள் எங்கே போனாலும் சாப்பிடுகிற போது நீங்கள் அந்த பிறருக்கு கொடுத்துட்டு பிறர் சாப்பிடட்டும், அவங்க முன்னாடி போகட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டால் அதனுடைய மகிழ்ச்சி, அதனுடைய அழகே தனி. நம்ம அதில் முண்டி அடிச்சுட்டு போகிறது, அடுத்தவனை தள்ளிட்டு போகிறது, அது நம்முடைய இயல்பை காட்டிவிடுமாக. முடிந்த வரையிலே அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக. வீட்டிலே இந்த தாய்மகள் செய்கிறாங்க, எல்லா மக்களும் சாப்பிட்டது போக மிச்சம் மீதி தான் தாய்மகள் சாப்பிட்றாங்க. அவ்வளோ பொறுமையாக நிதானமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி கூட்டம் வருகிற போது முன்னாடி ஓடிடுறாங்க. ஆகவே தயவுசெய்து நம்ம எப்படி வீட்டில் எவ்வளோ அழகாக செய்கிறோமோ அதே மாதிரி பொது இடங்களிலும் குறிப்பாக சாப்பிடுகிற முறையிலே நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டால் ரொம்பவும் சிறப்பாக இருக்குமாகவே இந்த பங்குக்கு இது ஒரு பெருமையாகவும் இருக்குமாக. மீண்டுமாக அத்தனை மக்களையும் பங்கெடுத்து அத்தனை மக்களையும் உதவி செய்த அத்தனை மக்களையும் மனதார பாராட்டுகிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை புனித வார நிகழ்வினுடைய தொடக்கம் 13ஆம் தேதி ஆண்டருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறாகவே வரக்கூடிய சனிக்கிழமையோடு இந்த 40 நாட்கள் நிறைவடைகிறது. தவக்காலத்தினுடைய 40 நாட்கள் நிறைவு. அடுத்த கட்டமாக புனித வார நிகழ்வுக்குள் நாம் செல்லுகிறோம். அதில் குறிப்பாக இந்த குருத்து ஞாயிறுடைய தொடக்கத்திலே நம்ம வழக்கம் போல் அதிகாலை 6:30 மணிக்கு திருப்பலி இருக்கும். 8 மணிக்கு நம்முடைய மரியாதையில் அந்த குருத்துறைகள் மந்திரிக்கப்பட்டு அங்கிருந்து பவனியாக நாம் ஆலயத்தை நோக்கி வந்து திருப்பலியில் பங்கெடுக்க போகிறோம். ஆகவே இதற்குண்டான அத்தனை ஏற்பாடுகளையும் போய் கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களது மேலான ஆதரவு அனைத்து நிலைகளும் குடும்பமாக வந்து பங்கெடுத்து திருப்பலியில் பங்கெடுக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். அருத்தந்தை பெர்னாஷா அடிகளா கப்போச்சின் சபை சார்ந்த ஏற்கனவே பல முறை இங்கே வந்திருக்கிறார்கள். பெர்னாஷா அடிகளார்கள் அந்த நாளை சிறப்பிக்க அழைத்திருக்கிறேன். அவரும் வருகிறார்கள். ஆகவே அவருடைய வருகை ரொம்பவும் ஆன்மீக எழுச்சியாக இருக்கும். அவருடைய பணிக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டிருக்கிறேன். அந்த நாளிலே இரத்த தான முகாமானது நடைபெறும். இதை குறிப்பாக நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய லைஃப் சேவர் டீம், நம்முடைய முதலுதவி மருத்துவ குழு நம்முடைய தாமஸனுடைய தலைமையிலே இங்கே வருகிறது. பல்வேறு பணிகளிலே அவர்கள் இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகளில் தங்களுடைய தன்னார்வத்தை வெளிப்படுத்துகிறார்கள். சேவை மனப்பான்மையோடு அந்த பணியை ஆற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்புக்கு ஏற்பாடு செய்து அதற்குண்டான முழு முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. ஆகவே இந்த 2ஆம் திருப்பலி முடிந்தவுடன் அவர்களுக்கான ஒரு சிறிய கூட்டம் இருக்கும். ஒரு சில பேர் எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்கிறாங்க, நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், அங்கே போகிறோம் போகட்டும். இருக்கிறவங்க இருந்து அந்த கூட்டத்தில் என்ன செய்யலாம், எப்படி மக்களை வழி நடத்தலாம் அப்படிங்கிற அந்த கூட்டத்திலே தாமஸ் அண்ணோடு இணைந்து நீங்கள் ஆலோசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரத்தில் அந்த திருப்பாடல் ஞாயிறு அந்த குருத்துவாலை திருப்பலியெல்லாம் முடிந்த பிறகு அந்த இரத்த தான முகாமாக இருக்கும். இந்த இரத்த தான முகாமிலே சிறப்பாக உங்களுடைய இரத்தம் என்ன குரூப் என்பதை தெரிந்து கொள்வதிலும் ஒரு சில உடல்நல குறைபாடுகள் இருந்தால் அந்த இரத்தத்திலிருந்து கூட நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதைவிட முக்கியம், ஒரு 4-5 பேருக்காவது உங்களுடைய இரத்தம் பயன்படும் என்பதை மறந்துடாதீங்க. ஏதாவது ஒரு முக்கியமான விபத்துகள் ஆபத்துகள் வருகிற போது உங்களுடைய தொலைபேசி எங்களுக்கு கிடைச்சிடும், நாங்கள் கான்டாக்ட் பண்ணுவோம். நீங்கள் விருப்பப்படுகிற போது அதை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்குற போது ஒரு உயிரை காப்பாற்றுகிறோம். இது ஒரு பெரிய காரியம், கடவுளுக்கு இணையான ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம்.
ஆகவே நிறைய இளைஞர்கள் இல்லை பெயரை கொடுத்து பதிவு செய்திருக்காங்க, ஏற்கனவே இருக்குது. நிறைய பேர்த்துக்கும் உதவிகளும் செய்து கொண்டு இருக்கிறோம் இளைஞர்கள் வழியாக. ஆகவே மீண்டுமாக இதில் இணைந்து கொள்ளுங்கள். இந்த இரத்த தான முகாமிலே பங்கெடுத்து பிறர் வாழ இது ஒரு அற்புதமான ஒரு காரியமாக இருக்கும் என்ற அடிப்படையில் பங்கெடுத்திட அன்போடு அழைக்கிறேன். இந்த புனித வார நிகழ்வுகள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும், நோட்டீஸ் வழியாக நீ பார்த்துருப்பீங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், தொலைபேசி வழியாகவோ அல்லது இந்த வாரத்தில் யூடியூப் மாஸ் வழியாகவும் அல்லது பல அன்பியத்தின் வழியாகவும் இதனுடைய முழு நிகழ்வை பற்றி சொல்லுவாங்க. அதை நீங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறேன். அதில் குறிப்பாக வருகிற புதன்கிழமை 16ஆம் தேதி புதன்கிழமை அந்த புனித வார நிகழ்விலே 16ஆம் தேதி பாவ சங்கீதனத்துக்கு ஏற்பாடு செய்யப்படும். ஆகவே காலை 9 முதல் 12 வரை, மீண்டுமாக மாலை 6 முதல் 8 மணி வரை இருக்கும். ஆகவே இந்த பாவ சங்கீதனத்திலே பங்கெடுத்து நல்லதொரு ஆண்டவர் இயேசுவினுடைய இருப்பு பெருவிழாவை சிறப்பிக்க அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். அன்பிய கூட்டமானது 10வது அன்பியும் புனித யூதாத்ததை அன்பையும் வருகிற 12ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பால்ராஜ் குளோரியாவுடைய இல்லத்தில் நடைபெறும். 17வது அன்பியும் வெளியூர் மாத அன்பியும் இன்று மாலை 6 மணி அளவிலே மனோஜ் சூர்யாவுடைய இல்லத்தில் நடைபெறும். 19வது அன்பியும் நம்பிக்கை மாத அன்பியும் இன்று மாலை 6 மணி அளவிலே பிரியா செபாஸ்டின் அவருடைய இல்லத்தில் நடைபெறும். 43வது அன்பியும் லூர்து மாத அன்பியும் இன்று மாலை 5:30 மணி அளவிலே டேவிட் கிறிஸ்டி அவருடைய இல்லத்தில் நடைபெறும். 30வது அன்பியும் மகிமை மாத அன்பியும் வருகிற 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 8 மணி அளவிலே குழந்தை தெரேசாவுடைய இல்லத்தில் நடைபெறும். அன்பு இல்லங்கள் தவறான அன்பிய கூட்டத்தில் பங்கெடுத்து ஒருவர் இன்னொருவருக்காக ஜெபித்திட அன்போடு அழைக்கிறேன். வருகிற அந்த புனித வார நிகழ்விலே பெரிய வெள்ளி அன்று திருப்பாடுகளின் நாடக வடிவிலே சிலுவை பாதையினுடைய இளைஞர்கள் பல தயாரிப்புகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு வித்தியாசத்தை அவர்கள் செய்வது வழக்கம். இந்த ஆண்டும் சிறப்பான விதத்தில் இது அமைந்திட முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், பயிற்சியும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் அனைவருக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த நாளிலே பிரியாணி நோன்பு கஞ்சி ரொம்பவும் சிறப்பாக சுவையாக நம்ம எல்லாரும் குடும்பமாக அமர்ந்து சந்தோஷமாக அந்த நாளிலே ஒரு மன மகிழ்வு, மன நிறைவு, ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை தியானிப்பதோடு நமக்குள் இருக்கக்கூடிய உறவுகளை புதுப்பிக்கிற வண்ணமாக அந்த நாள் அமைகிறது. ஆகவே அற்புதமான நாள், நான் ரொம்ப விரும்புகிற அந்த ஒரு நாள். ஆகவே எல்லா விதத்திலும் நீங்கள் ஒத்துழைப்பை கடந்த ஆண்டுகளில் கொடுத்தீங்க. இந்த ஆண்டு கடந்த ஆண்டுகள் எல்லாவற்றை விட சிறப்பாக அமையணும். நிறைய பேர் வர போகிறாங்க. இப்போவே ஏறக்குறைய எங்களுடைய கணிப்பு பிரகாரம் 4000 பேர் வருகிற சூழல் இருக்கிறது. ஏறக்குறைய கடந்த ஆண்டுகளை பார்க்குறோம் 3000, 3500 வரை வந்திருந்திருக்காங்க. ஆகவே இந்த ஆண்டு 4000 வரும். ஆகவே அதற்கு உண்டான தயாரிப்பையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதற்கு செலவினங்கள் ஏராளம். நம்ம அந்த கூலிக்கு மட்டுமே ஏறக்குறைய 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபா நம்ம தருகிறோம். பல செலவினங்களும் இருக்கிறதாகவே உங்களது மேலான ஆதரவு வழியாக அதை நம்ம ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடத்தி வருகிறோம். இந்த ஆண்டு பொருளாகவோ பணமாகவோ கொடுக்க முன் வருகிறவர்கள் தயவு செய்து விரைவாக கொடுத்து உதவுங்கள். இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ் அவர்கள், நம்முடைய செக்ரட்டரி அவர்கள் முன்னாடி லூயிசன் வந்திருப்பார், அங்கேயும் நீங்கள் கொடுக்கலாம். என்னிடம் நீங்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பிய பொறுப்பான வழியாக நீங்கள் வசூல் பண்ணி கொடுங்க. ஆக எல்லா குடும்பமும் இதில் பங்கெடுக்கணும். அவங்க சைட்டு நம்ம ஒதுங்கலாம் மட்டும் இருக்காது. உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் தயவு செய்து காட்டுங்க. இதில் உள்ளர்த்தம் நிறையா இருக்குது, நான் வெளியே சொல்ல முடியாதாகவே அத்தனை பேருடைய பங்களிப்பு இருந்து ஒரு காரியம் நடந்ததுன்னா அதுதான் பங்கு குடும்பம். இல்லைன்னா அது வேறு விதமாக போயிடும். ஆகவே நாம் நல்ல முறையில் அத்தனை பேரும் இணைந்து ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி கொண்டிருக்கிறேன். ஆகவே அத்தனை பேரும் வரணும். அத்தனை பேரும் எல்லா நிலைகளிலும் பங்கெடுத்தால் தான் பங்கு ரொம்ப அழகாக வரும். ரொம்ப குடும்ப உணர்வோடு அது இருக்குது. இல்லையா 4-5 பேரை வச்சு வேலை செய்கிறதோ காரியத்தை நகர்த்துவது ரொம்ப ஈஸி. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள்லாம் அமைதியாக உட்காந்து மற்றெல்லாம் செய்திடலாம். அது நல்லா இருக்காது. ஆகவே அத்தனை பேரும் வரணும், அத்தனை பேரும் செய்யணும். அப்படின்னா அதில் பல காரியங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த பங்கு சிறப்பாக வருவதற்கு அதெல்லாம் உதவியாக இருக்கும். ஆகவே அத்தனை பேருடைய பங்களிப்பது சிறிதாக கொஞ்சமாக கொடுக்குறீங்களோ அதிகமாக கொடுக்குறது அது வேறு விஷயம். உங்களால் முடிந்த உதவி உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற பிரகாரம் அப்படி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆகவே உங்களது உதவிகள் அதில் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்
பதிவு செய்ய உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இந்த நோன்பு கஞ்சியிலும் நீங்கள் அத்தனை பேருடைய பங்களிப்பும் இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுதி நின்றவர்களாய் இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். வல்லமையுள்ள ஆண்டவர், இந்த நிமிடம் வரை நம்மை வழி நடத்தி ஆசீர்வாதங்களை தந்து வாழ்க்கை என்ற உன்னதமான பொக்கிஷத்தையும் கொடுத்து பாதுகாத்து வந்திருக்கிறார். நெஞ்சார நன்றி சொல்லுவோம். அவருடைய ஆசீர்வாதத்திற்காக இறைஞ்சுவோம். இந்த நாள், இந்த வாரம் முழுதும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய வழி நடத்துதல் இருக்க வேண்டும் என்று நமது ஜெபங்களை ஏறெடுப்போம். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவாய் மலர வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவாய் மலர வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். எல்லாமா சேர்ந்து ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் உடல் உறுப்புகளிலே அதிகமாக எங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக பேசுகிற பேச்சு திறனை கொடுத்து ஆசீர்வதித்த தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எங்களுடைய பேச்சின் வழியாக எத்தனையோ பேரை நாங்கள் காயப்படுத்தி இருக்கிறோம். அவர்கள் மனம் வருந்தும்படி பேசியிருக்கிறோம். அவர்கள் புண்படும்படியாக பேசியிருக்கிறோம். எதையுமே புரிந்து கொள்ளாமல், எந்த உண்மையும் அறியாமல், கூட்டத்தோடு கோவிந்தா அப்படிங்கிற மாதிரி கூட்டத்தோடு கூட்டமாக பலரை நாங்கள் காயப்படுத்தியிருக்கிறோம். ஆண்டவரே, மன்னிக்கிற தெய்வமே, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாவங்கள், குற்றங்கள், தவறுகள் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த நிமிடம் வரை எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறீரே, புது வாழ்க்கை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் திருந்தி வாழ்வதற்குண்டான வாய்ப்பையும் கொடுத்து வருது தெய்வமே. அன்பின் ஆண்டவரே, இதோ பிற குற்றங்களை மன்னிக்காவிடில் விண்ணுலையுள்ள தகப்பன் உங்களது குற்றங்களையும் மன்னிக்க மாட்டார் என்பதை நாங்கள் படித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆன போதிலும் கூட பல சமயங்களிலே பிறர்களுக்கு செய்யக்கூடிய தவறுகள், அநியாயங்கள், துரோகங்கள் எல்லாம் மறக்க முடியாமல், அவர்களை மன்னிக்காமல், பகைமை உணர்வோடு, விரோத உணர்வோடு எங்களது நாட்களை நாங்கள் அனாவசியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, பிரயோஜனமற்ற வாழ்வை இந்த மண்ணுலைகளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமிக்கு பாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பின் தெய்வமே, ஒவ்வொரு குடும்ப உறவு, நட்பு என்ற உறவு எவ்வளவு மகிழ்ச்சி, ஆனந்தம் என்பதை நாங்கள் சுவைத்து மகிழ நீ துணை செய்வீராக. சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாழ்வது எத்தனை அருமையாய் உள்ளது என்ற இறை வார்த்தையின் அடிப்படையில் பிறரது குற்றங்களை நாங்கள் மன்னிக்கக்கூடிய பரந்த எண்ணங்களை தாரும். புனிதத்துவத்திலே வாழ்வதற்கு அந்த பிறரை மன்னிக்கக்கூடிய பண்பு எங்களை உயர்த்துகிறது, உமக்கு நெருக்கமாக எங்களை அழைத்து செல்கிறது என்பதை நாங்கள் புரிந்து வாழ்கிற ஒரு முறை வாழ்விலே பிறரை மன்னித்து அனைத்து நிலைகளிலும் நற்பையும் தோழமையும் இறை உறவையும் உருவாக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ வளர
துணை புரிய வேண்டுமாய் எங்கள் ஜெபம் கேளும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாக எந்நாளும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சுமை தீரும் அம்மா, உம்மை தேடி வந்தேன். சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன். சுமை தீரும் அம்மா. முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன். சுமை தீரும் அம்மா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் அசிசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அல்போன்ஸ் அம்மாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அன்னை தெரேசா அம்மாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல அச்சிஷ்டவர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.